ஸ்தானத்தில் பெற்றோர்கள் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அப்போஸ்தலர் ஜான் ரூபன் அண்ட் நம்ம சிந்தியா சிஸ்டர், இவங்க தான் இப்போ எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பர்கள். அவங்க தான் எங்களை வளர்க்குறவங்க. அல்லேலூயா. நீங்கள் எத்தனை பேர் உங்கள் ஆவிக்குரிய தகப்பன்மாருக்கு உண்மையாக இருக்கீங்க? அல்லேலூயா. வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, தந்தையும் தாயும் கனப்படுத்து உன் ஆயுசு நாட்கள் நீடிக்கப்பட்டிருக்கும். ஆமா, நம்ம உலகத்துல பிறந்த நம்ம இந்த உலகத்திற்கு வர உறுதுணையாக இருந்த நம் தாய் தகப்பன்மாருக்கு நம் கனம் பண்ணணும். அதற்கு மேலாக நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில அனுதினமும் நமக்காக தேவனுடைய சமூகத்தில் நின்று போராடி ஜெபித்து நமக்குரிய வேத வசனத்தை நல்கி நமக்காக நிற்கிற நம்ம ஆவிக்குரிய பெற்றோர்களுக்கு நம்ம எப்பயும் ஜெபிக்கிறது அத்தியாவசியமான ஒரு கடமை. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு இந்த சபையில தந்தையோடு நிற்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நாங்கள் ஒவ்வொருத்தரையும் வரும்போது எங்கள் ஜான் பாஸ்டர் சொல்லுவாங்க, நம்ம பெரிய நாயக்கப்பாளையம் போவோம் அப்படின்னு. பலவித சூழ்நிலைகளால பலவித விஷயங்கள்னால நான் பிரியமான தகப்பனை பார்க்கறதுக்கு முடியாமல் போச்சு. ஆனால் என் தேவன் எல்லாவற்றையும் உடைத்து இந்த தடவை எங்களை குடும்பமா இந்த சபையில தகப்பனோடு உங்களோட சபையோடு நிறைந்த சபையோடு சேர்ந்து ஆராதிக்கிற இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்த தேவனுக்கு நான் நன்றியும் துதியும் கனவு மகிமையும் செலுத்துகிறேன். அல்லேலூயா. நிறைஞ்ச சபையை பார்க்கறது சந்தோஷம், உங்களுடைய நிறைஞ்ச சந்தோஷமான முகங்களை பார்க்கறது சந்தோஷம். எத்தனை பேர் சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அது ஜெபிச்சுட்டு வந்திருக்கோன்னு கையை கொஞ்சம் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபம். அப்பா சொன்ன மாதிரி அப்பா என்ன சொன்னாங்க? ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. நாமளே வழி வகைகளை ஏற்படுத்தக்கூடாது. நம்ம குடும்பத்துக்கு நாம தான் உறுதுணை, உச்சத்துணை. அல்லேலூயா. எந்த காரியம் போகும்போது தேவ பிள்ளைகளுக்கு எதிராக நிறைய வல்லமைகள், நிறைய சத்துருக்குடைய கிரியைகள், போராட்டங்கள், நீங்க சாட்சி சொன்னீங்க, எல்லாம் நடக்கும். நாம என்ன செய்யறோம்? ஜெபிக்கிறோமா? இருக்கிற போராட்டத்துக்கு மேல நம்மளால முழங்கால்கள் முடக்கி உட்கார்ந்து தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்க முடியுதா? அல்லேலூயா. பிரச்சனைகளை குறித்து நம்ம இப்ப யோசித்துக்கிட்டே இருக்கிறது சத்துருவோட வேலை, சத்துருவோட டாக்டிக்ஸ். அவன் என்ன பண்ணுவான்? ப்ராப்ளத்தை கொண்டு வந்து உங்களை திங்க் பண்ணி அதை குறிச்சே யோசிக்க வச்சுக்கிட்டே உங்களுடைய நேரங்களை வீணடிக்க செய்கிறது யாரோட வேலை? எப்ப நீங்க முழங்கால்களை அந்த சத்தத்திற்கு செவி கொடாமல் தேவ ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து முழங்கால்களை முடக்கி தேவனே என் பிரச்சனையில் எனக்கு தீர்வு தாரும் அப்படி நம்ம என்னைக்கு உட்கார்றோமோ, அல்லது பெரிய தகப்பன்மார்கள் நமக்காக ஆராதிக்கிற ஒவ்வொரு மீட்டிங் வைக்கிறாங்க, ஜெபக்கூடுகை, நைட் ப்ரேயர், உபவாச ப்ரேயர், வரணும் தெய்வ சமூகத்தில் கிடந்து கதறணும். நமக்கு உற்ற துணை, நமக்கு உரிய பலன் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் தெய்வ சமூகம். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னுடைய ஒரு சிறிய சாட்சி சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். என்னை உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, யாருமே நீங்கள் பார்த்துருக்க சான்ஸ் இல்லை. நான் சொன்ன மாதிரி என்னை வளர்த்தெடுத்த பெற்றோர்கள் வந்து அபேல் ராஜ் பாஸ்டர், அப்போஸ்தலர் அபேல் ராஜ், அப்போஸ்தலர் ஜான் ரூபன், எங்கள் சந்தியா சிஸ்டர் இவங்க தான். அல்லேலூயா. இன்றைக்கி நாங்கள் குடும்பமாக இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணம் இவங்க தான். அல்லேலூயா. நான் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வந்தவன். மதுரை எனக்கு சொந்த ஊர். எத்தனை பேர் மதுரையில் அலங்காநல்லூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாருக்கும் தெரியும். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு ஃபேமஸ், உலக புகழ் பெற்ற ஒரு ஊர். அந்த ஒரு விக்கிர ஆராதனை கோட்டை நிறைந்த ஒரு இடத்துலேருந்து வந்தவன். ஆரம்பத்து நாட்களில் எனக்கு கிறிஸ்துவம் அப்படின்னா ஒரு பயங்கர எதிர்ப்பு. எத்தனையோ எங்கள் தெருவுக்கு கீழே இருக்க சபைகளை பார்த்து நான் கிண்டல் பண்ண நாட்கள் உண்டு. இவங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு நினச்சி அவங்கள பார்த்து நான் சிரித்த நாட்கள் உண்டு. எங்கள் சபை கீழே ஒரு பெந்தகோஸ்து சபை இருக்கு, எங்கள் தெருவுக்கு கீழே. அவங்களாம் போவாங்க பக்தியோட வைராக்கியத்தோட ஒயிட் போயிட்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவ்வளோ தூரம் வைராக்கியமாக போவாங்க. நான் பார்ப்பேன், நான் நம்மளை விட இவங்க வைராக்கியமா, நம்மளது வெள்ளிக்கிழமையானா நான் போகிறோம் எல்லாத்தையும் வாங்கிட்டு விபூதி பட்டை அது என்ன பணம் வாழைப்பழம் எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்மள தான் போகிறோம். இவங்களை விட நம்ம இதை குறைஞ்சதா? அப்படி ஒரு வைராக்கியம் எனக்கு அப்போ. ஆனால் தேவனால் தொடப்பட்டேன், தேவனால் பிடிக்கப்பட்டேன். 2003 கோயம்புத்தூருக்கு நான் 1996 வந்து கோயம்புத்தூர் பிஎஸ்சி காலேஜில் எனக்கு பிஎஸ்சி நர்சிங் படிக்க அது இடம் கிடச்சிச்சு. நான் அப்போ இங்கே வந்தபோது எனக்கு அருமையான சகோதரி, அவங்க பேர் வந்து மதி. உங்களுக்கு பார்த்துருக்கீங்க தெரியுமா உங்களுக்கு? அவங்க மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. நல்ல வேலையா ஆண்டவருடைய கிருபையினால ஒரு நல்ல சபையில் எங்களுக்கு இடம் கிடச்சிச்சு. போன முதல் சபையே நல்ல ஒரு ஆவிக்குரிய சபை. எங்களை நல்லா வளர்த்தெடுத்தது எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாகிய அபேல் ராஜ், அப்போஸ்தலர் அபேல் ராஜ், அப்போஸ்தலர் ஜான் ரூபன்,
இவங்க தான் எங்களை வளர்த்தெடுத்தாங்க. இப்போ எங்கள் சிந்தியா சிஸ்டர் அதுக்கு உறுதியாக இருக்காங்க. அல்லேலூயா. எனக்கு கல்யாணம் முடிஞ்சது ஒரு பெரிய அதிசயம். எங்கள் ஊரை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். மதுரை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? எடுத்தாலே வேற மாதிரி தான் இருக்கும். அவங்களுடைய ஆயுதங்கள்லாம் வேற மாதிரி தான் இருக்கும். பேசவே முடியாது, வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. நம்ம எவ்வளோதான் பெரிய ஆளாக இருந்தாலும் எங்களுக்கு வயசு வந்துருச்சு, எங்களுடைய கருத்துக்கு மதிப்பு கொடுங்கன்னா நோ வே. ஆனால் எனக்கு கல்யாணம் முடிக்கும் போது போராட்டம். ஆனால் தேவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. கர்த்தர் ஒரு நாள் நம்மளை வெட்கப்பட விடமாட்டார். நம்மளை கர்த்தர் ஒரு நாளும் தாழ்ச்சி அடைய விடமாட்டார். அல்லேலூயா. நான் என்னால் போராட முடியல அவங்ககிட்ட, பெற்றோர்கள் இதெல்லாம் எதிர்த்து. ஆனால் எனக்குள்ள ஒரு வைராக்கியம், தேவனே எனக்குரிய ஏற்ற துணையை தருவது நீங்கப்பா, எனக்குரிய ஏற்ற துணையை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமைப்பா. ஜபத்தில் மட்டும்தான் என்னால் வைக்க முடியும். இந்த மனிதர்களோட என்னால் போராட முடியல. அம்மா அப்பாவாக இருந்தாலும் எங்களுடைய சொந்த பந்தங்களாக இருந்தாலும் போராட முடியல. பலவித பாடல் வழியாக நான் அழைக்க போகப்பட்டது. இந்த தெய்வத்தை நான் ஏற்றுக்கொண்டதுனால எங்கள் சொந்த பந்தங்கள் என்னை ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சாங்க. யாருமே அவங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட மாட்டாங்க. எங்கள் அம்மா அப்பா என்னை ஒதுக்கி வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஏன்னா பிகாஸ் அவங்க போகணும், நான் வந்தால் அவங்க போகக்கூடாது. இந்த மாதிரி வழிகளில் எத்தனை பேர் போயிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் தேவன் அழைத்தவர் உண்மையுள்ளவர், முடிவு பரியந்தம் அவர் நடத்த வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிந்தனைகள், அவமானங்கள் எல்லாத்தையும் சகிச்சு வந்தவன் தான் இந்த இடத்துல நான் நிற்கிறேன். அல்லேலூயா. நான் என்னால் ஒரு காரியம் உரிமையாக சொல்ல முடியும். தேவனுக்கு நீங்கள் பக்தி வைராக்கியம் பாருந்தீங்கன்னா, தேவனுக்காக நீங்கள் முழுவதுமாக நிற்கணும் தீர்மானம் பண்ணீங்கன்னா, ஹெவன் உங்களோட நிற்கும், பரலோகம் உங்களோட நிற்கும். நம்ம அன்று பாஸ்டர் சொன்னாங்க கிளியரா, தேவனே வந்து இறங்கிட்டாருன்னா தேவனுடைய சேனைகளின் கர்த்தர் அவர் பேர். அல்லேலூயா. the lord of hosts அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அவர் சேனைக்கு முன்னாடி நிற்கக்கூடியது யாருங்க? அவருடைய வல்லமைக்கு முன்னாடி நிற்கக்கூடியது யாருங்க? இன்னைக்கு நீங்க சாட்சி சொல்லும் போது நம்மளுடைய பிரச்சனையை சொன்னீங்க, ஆனா ஒரு விஷயத்தை நீங்க மனசுல வச்சுக்கணும், சேனைகளின் கர்த்தர் என்னோடு. அல்லேலூயா. நான் எதிர்த்து நிற்க முடியும், என்னோடு நிற்கிறது பரலோகத்தின் தூதர்கள். அல்லேலூயா. அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மளோடு இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அப்படி நான் போராடி ஜெபிக்கும் போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த துணை தான் என்னுடைய மனைவி கல்பனா. நான் நினைச்சேன் சரி இது எதுவும் சொல்லிட்டு மேரேஜ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், என்னால் பொண்ணுகிட்ட வந்து உண்மையை சொல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலை. ஆனால் நம்பர் கொடுங்க, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவேன். நான் பேசும்போது என் மனைவிட்டு சொன்னேன், நான் உன்னை ஏமாற்ற விரும்பலம்மா, நான் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவனுள்ள தெய்வம். அவர் மீறி என்னால் நீங்கள் ஆராதிக்கிற அந்த கல் மண்ணுக்கு முன்னாடி என்னால் நிற்க முடியாது. ஜீவனுக்கு முன்னாடி முழங்கால்களை, ஜீவனுள்ள தெய்வனுக்கு முன்பாக முழங்கால்களை முடக்கினவன் நான், இனி என்னால் இந்த கல் மண்ணுக்கு முன்னாடி கூட வர முடியாது அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவசரம் தான், நானும் தெய்வனை ஆராதிக்கிறேன். See how good our God is. Hallelujah. எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. நான் எங்க அம்மா அப்பாவுக்கு எங்க வீட்டில் எல்லாருக்கும் சந்தோஷம், அந்த பொண்ணை பிடிச்சி போச்சு. ஆனால் என்னுடைய வைராக்கியம் என்ன அப்படின்னா, நான் கட்டினா தேவனை அறிஞ்ச, தேவனை ஆராதிக்கிற ஒரு மனைவியத்தை கட்டணுன்றது, அதையும் தேவன் கனப்படுத்தினான். அல்லேலூயா. உங்களோட பொருத்தனை எந்த மாதிரி இருக்குன்றது முக்கியம். ஆனால் தேவனுக்காக நிற்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் ஏற்ற காலத்தில் அழகா பியூட்டிஃபுல்லாக நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அப்படி நாங்கள் சேர்ந்து எங்களுக்கு இன்னைக்கு 2 குழந்தைகளை கொடுத்துருக்கிற ஆண்டவர். என்னுடைய மூத்த மகள் பேர் மோனிகா. அங்கே யூகேல GCSE சொல்லுவோம். இயர் 10, அதாவது நம்ம 10th ஸ்டாண்டர்ட் அவங்க 11th பண்ணுவாங்க, நம்ம 12th ஸ்டாண்டர்ட் பண்ணுறதை அவங்க 13 சொல்லி பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்போ 11th அவன் படிச்சிருக்கா. என்னுடைய பையன் வந்து ஜேம்ஸ், அவன் இப்போ வந்து இயர் 9 வந்து போக போகிறான், 9வது படிக்கிறாங்க. அல்லேலூயா. இது என்னுடைய சுருக்கமான ஒரு சாட்சி. அல்லேலூயா. நம்ம என்னுடைய ஃபீல்டு வந்து மெடிக்கலாக இருக்கிறதுனால நான் இங்கே வந்து கற்றுக்கிட்ட ஒரு 2 வாரத்தில் பார்த்து அப்சர்வ் பண்ண ஒரு விஷயங்களை ஒரு சின்ன ஒரு ஹெல்த் அட்வைஸாக கொடுக்குறேன். அது மட்டும் பிடிச்சிக்கோங்க. எத்தனை பேர் நல்ல வாட்டர், நல்லா ஒரு நாளைக்கு எப்படி நான் 2 லிட்டர்ஸ் மேலே குடிப்பேன் அப்படின்றவங்க மட்டும் கை கொடுப்பேன். 2.5 லிட்டர்ஸ் அட்லீஸ்ட் நான் குடிச்சிருவேன் பிரதர். ரொம்ப கை கம்மியாக தான் ஏறுது. எதனால சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இருக்கிற இந்த தேசம் வந்து இட்ஸ் வார்மஸ்ட் கண்ட்ரிங்க. எப்பயுமே மினிமம் டெம்பரேச்சர் உங்களுக்கு எப்படின்னா 22 இருக்குது. அப்படி இல்லை நீங்கள் என்னோட வந்து UK வரணும், மைனஸில் பார்க்கலாம், அது வேறு மாதிரி இருக்கும். அங்கே ஓகே, உங்களுக்கு டீஹைட்ரேஷனுக்கு ஸ்டார்டிங் இல்லை. இன்றைக்கி நான் நிறைய பேர் பார்த்த வரையிலும் இந்த கிட்னி ப்ராப்ளம்ஸ்க்கு காரணம் என்ன அப்படின்னா, மெயின் பார்ட் ஆஃப் இஸ் லைக் வந்து டீஹைட்ரேஷன். யாருமே சரியாக தண்ணி குடிக்கிறது, சீப்பாக கிடைக்கிறது தான். நீங்கள் ரொம்ப போய் பழமுதிர் சோலையில் போயிட்டு நீங்கள் ஜூஸ் குடிக்கலாம் நான் சொல்ல வரேன்.
ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக சீப்பாக கிடைக்கக்கூடிய வாட்டர். காலையில் எழுந்திரிச்சோடனே எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 1 லிட்டர் குடிச்சிங்கன்னா அதே ஒரு பெரிய ஆரோக்கியத்தை கொடுக்கும். அல்லேலூயா. செய்கிறீங்களா? டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே நல்லா ப்ரெஷ் பண்ணிவிட்டு முதல்ல ப்ரெஷ் பண்ணுங்கள், 1 லிட்டர் தண்ணி குடிச்சிருங்க. அதை குடித்தாலே உடம்புல இருக்கக்கூடிய எல்லா டாக்ஸிக் நச்சு எல்லாமே வெளியேறிடும். அல்லேலூயா. அது மூலமாக உங்களுக்கு வந்து இந்த கிட்னி டிசீஸ், இந்த டீஹைட்ரேஷன் ஆகிறத ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஓகே, இது ஒரு ஹெல்த் டிப்ஸாக வச்சுக்கோங்க. சாப்பாடு, சரீரத்தை நான் இங்கே பார்த்தது என்ன அப்படின்னா, இந்த ஊரில், நம்ம ஊரில் அப்சர்வ் பண்ணது கோயம்புத்தூரில் எங்கே பார்த்தாலும் மூலமுக்குக்கெல்லாம் பேக்கரி, எங்கே பார்த்தாலும் பப்ஸு, எங்கே பார்த்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட். இது நல்லதில்லை, இது நல்லதில்லை. நமக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டு வேணாம், நமக்கு ஃபாஸ்டிங் போகுது. அல்லேலூயா. அதனால கொஞ்சம் உடம்பையும் பேணி பாதுகாக்கணும். ஏன்னா ஆண்டவர் கொடுத்த இந்த சரீரத்தில் தான் நம்ம அவரை மகிமைப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. இந்த சரீரத்தை நம்ம எவ்வளவு தூரம் அடக்கி உடக்கி பாதுகாக்கிறோமோ அது மூலம் தான் நம்மளுடைய ஜீவ நாட்கள் இந்த பூமியில நீட்டிக்கப்படும். என்னுடைய கிருபை. அதை நான் சொல்ல, நம்ம ஸ்பாயில் பண்ணிக்க கூடாது. அல்லேலூயா. ஒரு வண்டியில் 5 கிலோ தான் ஏற்ற அப்படின்னா 5 கிலோ தான் ஏற்றணும். இல்லைன்னா அதுக்கு மேலே ஏற்றுவேன் அப்படின்னா என்ன ஆகும்? அதுக்குன்னு ஒன்று இருக்குல்ல, என்னோட ஒத்துக்கிறீங்களா? அதே மாதிரி தான் நம்ம பாடிக்கு சில கெப்பாசிட்டி இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சாப்பிட்டு உடம்ப கரெக்டாக வச்சுக்கணும். எத்தனை பேர் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுவீங்க? வெரி குட், வெரி குட். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸ் ஆகுது நீங்கள் இப்போ பண்ணிடணும். அல்லேலூயா. பண்ணுவீங்களா? 2 டிப்ஸ். நல்லா வாட்டர் குடிக்கணும். காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு நாளைக்கு மினிமம் 2.5, அதாவது 2 to 3 லிட்டர் தண்ணியை குடிச்சிடணும். காலையில் ஆரம்பிச்சிடணும். அடுத்து கொஞ்சம் நடைப்பயிற்சி, உடம்ப பாதுகாக்கணும். அல்லேலூயா. இப்போ தேவனுடைய வசனத்துக்கு நேராக போகும். அல்லேலூயா. இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? கொஞ்சம் நேரம் எல்லாம் கண்களை தான் தேவ சமூகத்தில் தேவனை நோக்கி பாரு. அப்பா, உங்க சமூகத்தில் வரணும் ஐயா. தேவனே, அடியனை மறைத்து சிலுவைக்கு பின்பாக மறைத்து நீர் வெளிப்படணும் ராஜா. இங்க வந்திருக்க ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயத்தின் வாஞ்சையை அறிந்த தேவன் நீர் ராஜா. இவர்களுக்காக கல்வாரி சிலுவையில் அப்பா நீர் ரத்தம் சிந்தி இருக்கிறீர் ராஜா. மரணத்தை ருசி பார்த்திருக்கிறீர் ராஜா. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்கள் நாங்கள் தேவனே. எங்கள் தேவன் ஆவியோடு உண்மையோடும் இருக்கிறவர்களுக்கு அருகாமையில் இருக்கிறீர் என்று வேதவசனம் சொல்லிக் கொடுக்குதுப்பா. அப்படிப்பட்ட தேவனை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் இந்த வேளையில். தேவனை உங்களுடைய வசன பிரதிச்சயமாய் வெளிப்படுவதாக ராஜா. யாருக்கு என்னென்ன தேவையோடு வந்திருக்கிறாங்களோ, யார் என்னென்ன கஷ்டங்களோட பாரங்களோட வந்திருக்கிறாங்களோ, இந்த சபைக்கு நீர் எதை சொல்ல ஆயத்தமாய் இருக்கிறீரோ தேவனே, அதை நீ வெளிப்படுத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. சகல துதிகன மகிமையாவும் ஒருவருக்கு எங்கள் மீட்பர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்னைக்கு ஆவியானவருடைய சமூகத்துல நான் உட்கார்ந்து நோக்கி பார்த்தபோது சபையோடு பேசுறதுக்கு ஆண்டவர் கொடுத்த டாபிக், will God testify about our family, your and our family. It's including me. நான் இதுல வந்து அடக்கம், தமிழ்ல சொல்றதுன்னா பரலோகத்தின் தேவன் நம்முடைய குடும்பத்தை குறித்து சாட்சி கூறுவாரா அப்படின்ற ஒரு கேள்வியோடு இன்றைய செர்மனை நான் தொடங்குறேன். செர்மனோட டாபிக் என்ன? பரலோகத்தின் தேவன் நம்முடைய குடும்பத்தை குறித்து சாட்சி கூறுவாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஜோஷுவா, புக் ஆஃப் ஜோஷுவா 24:15 எல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனம், ஒரு ஆதார வசனமா அதை முதல்ல படிச்சுட்டு படிங்க சிஸ்டர். சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? கடைசியில் இருக்கிறது, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம். அல்லேலூயா. எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும்? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம், சத்தமா சொல்லுவோம். நானும். அல்லேலூயா. அப்படி சேவிக்கிற குடும்பத்தை பார்த்துதான் ஆண்டவர் பரலோகத்தின் தேவன் சொல்லுவாரு, இவர்கள் எனக்கு சாட்சியாக இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்பம்ன்றது ஒரு முக்கியமான ஒரு யூனிட் ஆண்டவரோட படைப்புல. ஆதியில தேவன் யாரை படைச்சாரு?
ஆதாம் படைச்சார். ஆதாம படைச்சு ஆதாமுக்கு ஏற்ற துணையா இருக்கணும்னு சொல்லி யாரை உருவாக்குனாரு? ஏவாளை உருவாக்குனாரு. ஆண்டவரோட மெயின் பர்பஸ், மெயின் நோக்கம் என்ன அப்படின்னா ஃபேமிலி. அல்லேலூயா. குடும்பமா இவங்க பெருகி தேவனுடைய நாமத்தை துதித்து இந்த பூமியில துதிகளினால் அந்த தேவனை மகிமைப்படுத்தணுன்றதுதான் ஆண்டவருடைய திட்டமா இருந்துச்சு. இதை சென்ஸ் பண்ண சாத்தா என்ன பண்ணா, எங்க வீக்னஸ் இருக்கோ அங்க நுழைய ஆரம்பிச்சான். ஆண்டவர் அப்பா சொன்னாரு, ஜெபம் இல்லாத வீடு ஒரு இல்லாத வீடு. யார் இடம் கொடுத்தது? வீக்னஸ். நம்மளுடைய வீக்னஸ் யார் தெரிஞ்சுக்கிட்டா? ஏன்? அவனுக்கு தெரியும். அவனுக்கு தேவை தேவனுடைய திட்டம் இந்த பூமியில நிறைவேற்றப்படக்கூடாது. தேவனுடைய திட்டம் ஒரு நாளும் இந்த பூமியில பலிக்க கூடாது. அவர் என்னென்ன செய்ய இருக்கிறாரோ அதை பூரா நான் தடுப்பேன், அதை நிர்மூலமாக்குவேன் அப்படின்றதுதான் அவனுடைய வேலை. இன்னைக்கு நமக்கு எதிராக போரிடுகிறதும் அதே வல்லமை தான். அல்லேலூயா. நம்ம குடும்பங்களுக்கு எதிராக போரிடுகிறதும் அதே வல்லமை தான். ஏன்? நீங்க குடும்பமா உட்கார்ந்து முழங்கால் படிக்கிட்டு தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து தேவனோடு உறவோட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க பிரச்சனைகளுக்கு நீங்க யாரையும் தேட வேண்டிய அவசியம் இருக்காது. அல்லேலூயா. யார் இடத்துல நீங்க போக வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்களே ஒரு பரலோகத்தின் தூதர்களாய், ஒரு பரலோகத்தின் ரெப்ரசன்டேட்டிவா மாற ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு பிரச்சனைக்கு நீங்களே ஒரு சொல்யூஷன் கொண்டு வர ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. இதை அறிஞ்ச தேவன் என்ன பண்ணுவான்? செபிக்க விட மாட்டான். இதை அறிஞ்சு என்ன பண்ணுவான்? இந்த நேரத்துல நம்ம வேற ஏதாவது பண்ணலாம். அல்லேலூயா. நாள் முழுவதும் போயிட்டு வந்துட்டு, டியூட்டிக்கு போயிட்டு வந்துட்டு களைப்பா இருக்கு, இன்னைக்கு ஒரு நாள் வேண்டாம், சமைக்கிற வேலை இருக்கு. அல்லேலூயா. வீட்டுக்கு வர்ற ஆண்கள் மெயினா இங்க அதிகமாக இல்லை, பரவாயில்ல, ஜென்ஸ் என்ன பண்றோம்? நம்ம மேக்சிமம் நான் பார்க்கறது என்ன அப்படின்னா, அப்சர்வ் பண்றவங்க ஃபேமிலியோட மனைவியோட ஸ்பெண்ட் பண்றதை விட மொபைல் ஃபோன்ல தான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்றாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அது ஒரு தேவ பிள்ளைகளுடைய வீட்லையும் தேவ பிள்ளைகளிடத்திலையும் இது நடக்கிறத பார்க்கறது ரொம்ப இதாக இருக்கு. எங்கள் வீட்டில் ஒரு டிசிப்ளின் இருக்கு. எங்கள் மொபைல் ஃபோனை நாங்கள் வீட்டில் வச்சோம் அப்படின்னா அதிகமாக அதை பார்க்கறது இல்லை. யூகேலேருந்து வந்திருக்கோம், நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் நாங்கள். ஆனால் எங்கள் பிள்ளைகளுக்கு இதுவரை நான் கேம்ஸோ மொபைல் ஃபோனோ எக்ஸப்ட் ஸ்டடி எதுக்கு நம்ம கொடுக்க மாட்டோம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய நேரம் நம்மளுடைய தேவ நோக்கத்திலிருந்து டைவர்ட் பண்றது என்னது? டெவில் யூஸ் பண்ற ஆயுதங்கள் என்ன? சத்ரு யூஸ் பண்ற ஆயுதம் என்ன? மொபைல் ஃபோன். குடும்ப ஐக்கியத்தை தடுக்கிறது. எங்க நீங்க மொபைல் ஃபோன்ல கான்சென்ட்ரேட் பண்ற நேரத்துல உங்க மனைவியோட உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் பேசி தேவ வசனத்துல நீங்க என்னமா பண்ண, ஓகே உனக்கு இந்த பிரச்சனை இருக்கா, இதுக்கு நான் உனக்கு நம்ம இந்த தேவ ஆலோசனை இது சொல்லுது. வேத வசனத்தை என்னைக்காவது நம்ம ஷேர் பண்ண முடியுதா? அப்படி பண்ற குடும்பம் பரலோகம் எதிர்பார்க்கிற குடும்பம், பரலோக சாட்சி எடுக்கிற குடும்பம். அல்லேலூயா. இது உணர்ந்த தேவன் சத்ரு என்ன பண்றான்? ஏவாள் மூலமாக தேவனுடைய திட்டத்தை தடுத்தான் இல்லையா? ஏவாள் ஏமாற்றப்பட்டார். சத்ரு பாம்புடைய வடிவில் வந்து ஏவாளிடத்தில் சர்ப்பம் வந்து தந்திரமா பேசி தேவன் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன கனியை சாப்பிட வைத்தது. அல்லேலூயா. எப்படி இருக்கீங்களா? அல்லேலூயா. ஆனா அதுக்காக தேவன் என்ன செய்ய நேர்ந்தது? அவங்க சாப்பிட்டாங்க. ஆனா தேவன் என்ன எதிர்பார்த்தாரு? அவங்க மனம் திரும்புதல் எதிர்பார்த்தாரு. என்ன எதிர்பார்த்தாரு? ஆனா 2 பேரும் என்ன பண்ணாங்க? மாறி ஒருத்தர் குற்றம் சுமத்திக்கிட்டாங்க. அல்லேலூயா. இதை படிக்கும் போது நம்ம வாழ்க்கையில சில விஷயங்களை கத்துக்கிறோம். தேவன் அருவருக்கிற காரியம், முதலாவது காரியம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு இடையில குற்றம் சொல்லுங்கள். இது உங்களால தான் வந்துச்சு, இதுக்கு நீங்க தான் காரணம், வேண்டாம். அல்லேலூயா. முதலாவது நம்ம எடுத்து போட வேண்டியது என்ன? ஒருத்தர் குற்றம் சுமத்துதல். அல்லேலூயா. அது நம்ம குடும்பத்துல இருந்து எடுத்து போட்டுறணும், வேண்டாம். அது தேவன் அருவருக்கக்கூடிய ஒரு காரியம். என்ன வந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு வீட்டோட தலைவன் யாரு அப்படின்னா கிறிஸ்து வந்து குடும்பத்துக்கு தலையா இருக்கிறாரு. தலைக்கு அடுத்து யார் இருக்கா? ஹஸ்பண்ட். மனைவிகள் தங்கள் ஹஸ்பண்டுக்கு கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். சாரி, நம்ம இங்கிலீஷ்ல ப்ரீச் பண்ணி எனக்கு பெரிய இருக்கு. இங்கிலீஷா தமிழான்றது ஒரு பெரிய கன்ஃபியூஷனா இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு தமிழுக்கு வந்துடுவேன் நான். ஸோ கணவனுக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. எந்த ஒரு காரணத்துக்கும் ஆண்டவர் வந்து எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, தன் மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிந்து ஓகேங்க இது ஜெபிக்கலாம், தப்பு நடந்துருச்சு, ஆண்டவருடைய சமூகத்தில் போகலாம் அப்படின்னு சொல்லி மனைவி சொல்லணும். அதே இது மாதிரி தான் கணவன் சொல்லணும். ஓகேம்மா இது நடந்துருச்சா, பரவாயில்ல,
நம்ம தேவ சமூகத்துக்கு போவோம், இல்லை நம்ம ஆவிக்குரிய தகப்பன்மார்கள்ட்ட ஆலோசனை கேட்போம். இதுதான் ஒரு குடும்பத்தை வளர்க்கக்கூடிய காரியங்கள். ஹல்லேலூயா. ஆனா ஜெனசிஸ் ஆதியாகமம் 3:24 வாசிப்போமா? அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஹல்லேலூயா. இப்ப என்னாச்சு? ஆண்டவர் போட்ட அருமையான திட்டத்தை சத்ரு பாம்பு வடிவுல சத்ரு வந்து வஞ்சிக்கப்பட்டால், ஏவாள் வஞ்சிக்கப்பட்டதுனால ஆண்டவர் வந்து எதிர்பார்த்தது என்னன்னா மனம் திரும்புதல் இல்லாத பட்சத்துல ரெண்டு பேரும் ஒருவர் குற்றம் சாத்தினதுனால ஆண்டவருக்கு நோ அதர் ஆப்ஷன். ஆண்டவருக்கு வேற வழி தெரியல. என்ன பண்ணணும்? இந்த பாவப்பட்ட சரீரத்தோடு அவங்க ஜீவ விருட்சத்தை புசித்தாங்கன்னா என்னென்னைக்கும் பாவப்பட்டவர்களாகவே வாழ வேண்டிய நிலைமை ஆகும். அது நல்லது இல்லை, ஆண்டவருடைய சித்தம் கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணார்? அதுக்காக 3:24 என்ன சொல்லுது? அவங்க ரெண்டு பேரையும் துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இப்ப என்னாச்சு? ஆண்டவர் போட்ட ஃபர்ஸ்ட் ஃபேமிலி யாரு? ஆண்டவரோட திட்டத்துல வந்தது ஆதாம் ஏவாள். ஆனா ஆண்டவர் போட்ட திட்டத்தை யார் முறியடிச்சது? இப்ப சத்துரு முறியடிக்க விட்டாரா? என்னாச்சு? வெளியேற்றப்பட்டார்கள். ஏதேன் தோட்டத்தை விட்டு அழகா பூமியில அவங்களை கொண்டு வந்து வச்சு படைச்சு தோட்டத்தை ஆளுங்க, இந்த எல்லா கிரியேஷனும் எல்லா படைப்புகளையும் உங்களுக்கு கீழே நான் அடிமை உங்களுக்கு பண்ணி வச்சிருக்கிறேன், நீங்க ஆளுங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா சத்துருவோட தந்திரத்தினால வீழ்த்தப்பட்டார்கள். யாரு? ஆதாம். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நம்மளும் இதே மாதிரி சத்துரு நம்மளை வீழ்த்துறது தான் அவனோட நோக்கம். நம்ம ஒவ்வொரு திட்டமும் தெய்வம் நம்மளை முன்குறித்து இன்னைக்கு நடக்கக்கூடிய உங்க வாழ்க்கையில நிர்ணயிக்கிறது பரலோகம். ஆனா அதை உணர்ந்த சத்துரு என்ன பண்ணுவான்? இன்னைக்கு இவங்க சபைக்கு போயிட்டா இதை மேற்கொண்டுருவாங்க, இன்னைக்கு இவங்க சபையில போய் ஆராதிச்சிட்டாங்கன்னா, இந்த மீட்டிங் போயிட்டாங்கன்னா இவங்க விடுதலை அடைஞ்சிருவாங்க. ஏன்னா வேதவசனம் தெளிவா சொல்லுது, ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. நீங்க இங்க வந்தீங்கன்னா நீங்க விடுதலை அடைஞ்சிருவீங்க. ஹல்லேலூயா. உங்க ஆவிக்குரிய தகப்பன் கொடுக்குற உணவை உண்டுட்டீங்க அப்படின்னா நீங்க பலப்பற்றுவீங்க. ஹல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம சபைக்கு வர்றோம். ஆனா இதை அறிந்த சத்துரு என்ன பண்ணா? ஏமாற்றப்பட்டார்கள். ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆண்டவர் வெளியேற்றினார். அப்ப சத்துருவோட திட்டம் ஜெயிச்சிருச்சா? சத்துருவோட திட்டம் நிறைவேறிச்சா? ஆண்டவர் விட்டுட்டாரா? இல்ல. என்ன பண்ணாரு? யாத்ராகமம் 26:31-33 படிங்க. ஹல்லேலூயா. இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இப்ப பரிசுத்த ஸ்தலம், அதாவது டேபர்நாக்கிள், ஆசரிப்பு கூடாரம், தமிழ்ல கரெக்டா ஆசரிப்பு கூடாரம் இங்க ஆண்டவர் சொல்றார். அதோடைய வேலைப்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுக்கிறார். யாருக்கு? மோசேக்கு கட்டளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. மோசஸ்க்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதோட 3 பார்ட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். தெரியுமா? வெளியில இருக்கிறதுக்கு என்ன பேரு? வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு பரிசுத்த ஸ்தலத்துக்கு இடையில இருக்கக்கூடியதுதான் திரைச்சீலை. அந்த திரைச்சீலையோட டிசைனை தான் ஆண்டவர் மோசேக்கு சொல்றாரு, நீ இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல தெளிவா படிங்க. அது திருப்பி அந்த வசனத்தை திருப்பி படிங்க சிஸ்டர். திரைச்சீலை உண்டு பண்ணு. அதிலே என்ன வேலையா? விசித்திர வேலை. அப்படின்னா என்ன அப்படின்னா எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ். எத்தனை பேருக்கு நல்லா எம்ப்ராய்டரி தெரியுங்க? எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ்னால அந்த திரைச்சீலையில ஒரு அழகான கேருபீன்கள் 2 பக்கமும், 2 திரையும் நல்லா பாருங்க, 2 திரையும் இப்படி மூடணும். 2 திரையிலையும் வெளியில வந்து என்ன பார்த்தா தெரியும்? கேருபீன்கள். அந்த எம்ப்ராய்டரியில அழகா கேருபீன்கள் செய்யப்பட்டு இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய திரைச்சீலையோட அமைப்பு இது. ஹல்லேலூயா. அங்க என்ன சொல்லுது? ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் வெளியில அனுப்பிச்சுட்டு சுடர் ஒளி பட்டயம் என்ன 2வது என்ன வைக்கிறார்? கேருபீன்களை காவல் வைக்கிறார். கேருபீன் காவல் வைக்கிறாரா?
இங்க ஆசரிப்பு கூடாரத்துக்கு வந்தீங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையில இருக்கக்கூடிய திரைச்சலை அவர் எப்படி பண்ண சொல்றாரு? ஒண்ணு தெரியுமா, எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் அது அவ்வளவு சாதாரணமா கிழிக்க முடியாது. ஒத்துக்கிறீங்களா? அதில் உங்களுக்குலாம் வந்து அதில் எக்ஸ்பர்ட் தான். நீங்கள் யாராலையும் அவ்வளோ சீக்கிரத்தை சாதாரணமாக கிழிக்க முடியாது. அல்லேலூயா. இப்போ படிங்க மேத்யூ 27:51. அதாவது மேத்யூ மத்தேயு 27:51 படிப்போமா? அல்லேலூயா. இங்க என்ன இது எப்ப நடக்குது? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அவர் மரணத்தை அவர் சத்தமிட்டு சொல்றாரு, ஆண்டவரே என் ஜீவனை உம்முடைய கையில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொன்ன உடனே திரைச்சீலை தேவாலயத்தில் என்ன இது எதை கோரிலேட் பண்ணிருக்கீங்களா? எப்பயாவது படிக்கும்போது உங்களுக்கு தோணி இருக்கா எதுக்காக ஆண்டவர் மரணத்துக்கும் இந்த திரைச்சீலை கிழியணும்? என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? அல்லேலூயா. இப்ப கனெக்ட் பண்ணுவோம். ஏதேன் தோட்டத்துல என்ன நடந்துச்சு? அவர்கள் பாவம் செய்தார்கள், சத்ருனால் வஞ்சிக்கப்பட்டார்கள், வெளியேற்றப்பட்டார்கள். ஆண்டவர் என்னத்தை வச்சாரு? கேருபீன்களையும் சுடர்வெளி பட்டயத்தையும் வச்சாரு. ஆனா பரிசுத்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு வரும்போது ஆண்டவர் எப்படி பிரிக்கிறாரு? மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நீ வரணும்னா பரிசுத்த ஸ்தலத்தை காண்டி வரணும். ஆனா மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போகக்கூடிய அனுமதி யாருக்கு மாத்திரம்தான் உண்டு? பிரதான ஆசாரியருக்கு மாத்திரம்தான் உண்டு. ஆனா திரைச்சலையோட அமைப்பு எப்படி வச்சிருந்தாரு அவரு? அழகா எம்ப்ராய்டரி ஒர்க்கு, கேருபீன்கள் 2 பக்கமும் இருக்கும். எனக்கு அந்த பிக்சர் காட்டுறதுக்கு இது இல்ல அந்த. ஆனா இயேசு கிறிஸ்து இப்ப சிலுவையில மரிக்கிறார். மரித்த உடனே என்ன நடக்குது? ஆலயத்துல தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக. ஒரு வேத ஆராய்ச்சியாளர் இந்த மாதிரி சொல்றாரு, அந்த இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் போது ஒரு சுடர்வெளி பட்டயம் அந்த தேவாலயத்தின் திரைச்சீலையை மேலிருந்து கீழாக கிழித்தது என்று சொல்லுது. அல்லேலூயா. எந்த சத்ரு நம்மளை தோக்க வைக்கிறானோ, எந்த சத்ரு அவனுடைய திட்டம் ஜெயிச்சிருச்சு, இனி தேவனுடைய திட்டம் நிறைவேறாது என்று நினைக்கிறானோ, தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஆவியானவர் மூலமாக நான் ஒரு காரியத்தை சொல்றேன். நம்ம படிச்ச இந்த வேத வசனத்தைப்படி தேவன் என்னைக்கு உங்களை கைவிட மாட்டார். முடிவு பரியந்த உங்களை ஜெயிக்க வைக்காம அவர் விட மாட்டார். அல்லேலூயா. சத்ரு போற திட்டத்தை அவர் என்னைக்கு ஒரு நாள் வந்து அவர் ஜெயிக்க விட மாட்டார். அல்லேலூயா. சத்ரு என்ன நினைச்சான்? அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆதாம் ஏவாளோட கதை பினிஷ். ஃபர்ஸ்ட் ஃபேமிலி முடிச்சிட்டேன், இனி என்ன அப்படின்ற மாதிரி நினைச்சான். ஆனா ஆண்டவர் 2வது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த சிலுவை மரணத்தை ருசி பார்த்ததன் மூலமாக எந்த சுடர்வெளி பட்டயம், எந்த கேருபீன்களை காவல் வைத்து, எந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ், ட்ரீ ஆஃப் லைஃப் எங்க போக முடியாம இருந்துச்சோ அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு, அந்த கிருபாசனத்திற்கு முன்பாக அந்த பிதாவின் இடத்தில் நீங்களும் நானும் செல்லத்தக்கதான அந்த திரைச்சீலையை, அந்த கேருபீன்களையும் சுடர்வெளி பட்டயத்தால், சிலுவை மரணத்தினால் மறுபடியும் நமக்கு திறந்து கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல தெய்வத்திற்கு கரங்களை தட்டி கொண்டு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம கடவுள் எப்படிப்பட்ட கடவுள் பாத்தீங்களா? ஹல்லேலூயா. ஒரு சந்தோஷம் வரலையா? ஹல்லேலூயா. சத்ரு ஒரு நாள் தான் சொல்றேன், சத்ரு இந்த பலிபடத்தை நின்று கொண்டு சொல்றேன், சத்ரு போடுற திட்டம் உங்க வாழ்க்கை ஒரு நாள் ஜெயிக்காது. இடையில ஜெயிக்கிற மாதிரி நினைப்பீங்க நீங்க. நம்ம அவ்வளவுதான் முடிச்சிட்டோம், இவன் இந்த விஷயத்துல இந்த ஆளுகளை வச்சு நம்மளை தகர்த்துட்டான் அப்படி நினைக்கிறது அது முடிவல்ல. தேவன் நீங்க எது முடிவு நினைக்கிறீங்களோ அதுல இருந்து அவர் தொடங்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. நீங்க வெட்கப்பட்டீங்கன்னா பரலோகம் வெட்கப்படுறதா இருக்கும். உங்களை வெட்கப்பட விட்டுட்டு பரலோகம் வெட்கப்பட விடாது. அல்லேலூயா. நீங்க தோக்கலாம், உங்களுடைய சூழ்ச்சியினால நீங்க வஞ்சிக்கப்படலாம். ஆனால் சத்துரு சொல்றேன், தேவனுடைய சமூகத்தில் நின்று கொண்டு சொல்றேன், தேவன் ஒரு நாளும் உங்களை தோக்க விட மாட்டார். அல்லேலூயா. தேவ திட்டம் உங்க வாழ்க்கை நிறைவேறிய தீரும். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து இப்ப அப்படியே பைபிளை கொண்டு வந்து எரேமியா 35 கவலைப்படாதீங்க, கரெக்டாக டைமுக்கு முடிச்சிடுறேன். ஏன்னா உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது யூகேல பிரசங்கம் பண்ணேன்னா எல்லாம் பார்த்தா சேரில் பாதிவே படுத்திருக்க மாதிரி படுத்திருப்பாங்க, அப்படியே இப்படி சாஞ்சிருப்பாங்க. ஒரு டிசிப்ளின் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். பைபிளுக்கு வரும்போது சர்ச்சுக்கு வரும்போது பைபிள்லாம் கொண்டு வர மாட்டாங்க. இங்கே நீங்கள் பைபிள்லாம் கொண்டு வரீங்களா? அல்லேலூயா. வேத வசனத்தை தூக்குறவங்களை, சுமக்கிறவர்களை தேவ பரலோகம் தூக்கும். அல்லேலூயா.
நீங்க இதை கனப்படுத்துனீங்கன்னா உங்களை ஆண்டவரை கனப்படுத்துவார். அல்லேலூயா. எல்லார்கிட்டையும் காமிக்கணும். எத்தனை பேர் பள்ளிவாசல் முன்னாடி போயிருக்கீங்களா? இல்ல ஆலயத்துல கோயில்ல எல்லாம் பண்றாங்கல்ல, ஒரு பெரிய கூடையில பல பூசை எல்லாத்துக்கும் இதை கொண்டுட்டு பெரிய மாலையை பிடிச்சிக்கிட்டு அவங்க கோயில் போவாங்க. பள்ளிவாசல் போறதை பார்த்துருக்கீங்களா? ஒரு பெரிய ஷோல்டர் பேக் ஒன்று போட்டிருப்பாங்க. எங்கள் ஊரில் சொல்கிறேன், என்ன பார்த்துருக்கேன். அந்த குரான் எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு அது ஒரு பெருமை. அதில் ஒரு நாங்கள் பள்ளி எங்கள் தெய்வம் ஆராதிக்க நாங்கள் போகிறோம். ஒரு ஜீவனே இல்லாத கல்லு மண்ணுக்கு இவ்வளவு அவங்க பெருமை பாராட்டுறாங்கன்னா, நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவருக்கு நாம எப்படி நம்ம பெருமை பாராட்டுறோம். ஹல்லேலூயா. அதனால பைபிள் தூக்க ஒரு நாள் வைக்கப்படாதுங்க. இந்த மொபைல் கல்ச்சர் இதெல்லாம் வந்து வேண்டாம். எனக்கு அது எமர்ஜென்சிக்கு வச்சுக்கோங்க. படிக்கிறதுக்கு டிராவலில் வேறு வழியே இல்லை, ஆப்ஷனே இல்லைன்னா அது ஓகே. ஆனால் எப்பயுமே பைபிளை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எரேமியா 35க்கு நம்ம வேதவசனத்தை திருப்போமா படிப்போம். 1 இருந்து எரேமியா 35:1. அந்த ராஜா யாரு? யோசியாவின் குமாரனாகி யோவாக்கீம். அவன் எந்த ராஜா? யூத ராஜா. ஏன்னா தேசம் வந்து 2ஆக பிரிக்கப்பட்டது. வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம். கீழே இருக்கிறது யூதாவில் இருக்கக்கூடிய ஒரு ராஜா. அவருடைய நாட்கள்ல எரேமியாவினால் உரைக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. எல்லாரும் படிக்கிறோமா? எல்லாரும் பைபிள் பார்க்குறீங்களா? என்ன நடக்குது? நீ ரேகாபியருடைய வீட்டுக்கு போய் அவர்களோட பேசி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகளில் ஒன்றிலே அழைத்து வந்து அவர்களுக்கு திராட்சரசம் குடிக்க கொடு என்றார். அப்பொழுது அனைவரையும் அழைத்து பிரபுக்களுடைய ஆனால் என் புத்திரனுடைய அறையிலே ஆண்டவர் சொல்றாரு எரேமியா பார்த்து, இது யூதாவோட ராஜாவாகிய யோவாக்கீம் நாள்கள்ல நடக்கிற ஒரு சம்பவம். கர்த்தருடைய வார்த்தை எரேமியா என்ற தீர்க்கதரிசிக்கு உண்டாகி, எரேமியாவே நீ போய் என்ன பண்ணு, ரேகாபியர், யாரு அவங்க பேரு? ரேகாபியருடைய வீட்டுக்கு போ, அவங்கள ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு வா, ஒரு அறைகள்ல அவங்களுக்கு என்னத்தை கொடு? திராட்சரசம். சொல்றது யாரு? கர்த்தராகிய ஆண்டவர். அல்லேலூயா. நம்பர் 5. திராட்சரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்களையும் வீட்டை கட்டாமலும் விதையா எல்லாம் சேர்ந்து படிப்போமா? திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கை கொள்ள எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே. என்ன நடக்குது? என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? ரேகாபியரை திராட்சரசம் குடிக்கும்படியாக கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய எரேமியாவுக்கு ஆண்டவர் சொல்ற கட்டளை கொடுக்குறாரு. போய் அவங்களை கூட்டு வா, ஆலயத்துக்கு அந்த குடும்பத்தை அலை, ஒரு அறையில உட்கார வச்சு அவங்களுக்கு திராட்சை ரசம் பரிமாறு அப்படின்றாரு. ஆண்டவருடைய கட்டளை கேட்ட அந்த குடும்பத்துல இருக்கவங்க என்ன சொல்றாங்க? அதற்கு நாங்கள் எல்லாரும் 6 நல்லா திருப்பி படிப்போமா? 6 எல்லாம் சத்தமா படிக்கும்போது எல்லாம் புரியுதா? தன்னுடைய பெற்றோர்கள் சொன்னதை கீழ்ப்படிகளே அப்படியே கீழ்ப்படுகிறாங்க. தேவனுடைய மனுஷன் எரேமியா
கர்த்தரால் வல்லமையா உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. தேசத்தில் நின்று கொண்டு தேசத்தில் நடக்கக்கூடிய தீர்க்க தரிசனமா உரைக்கிற தேவனுடைய சத்தத்தை கேட்கிற மனுஷன். தேவன் சொல்றாரு, போய் இந்த குடும்பத்தை கூப்பிடு, தேவாலயத்துல அவங்களுக்குன்னு ஒரு அறையை ரெடி பண்ணு, திராட்சை ரசம் குடிக்க கொடு. ஆனா என்ன சொல்றாங்க? அப்படி எல்லாம் கர்த்தருடைய தாசனே, எங்களுடைய பிதா எங்களிடத்தில் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறோம், நாங்க திராட்சை ரசம். எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம சொல்ல முடியும்? நம்ம குடும்பத்தில் என்னைக்கோ ஒரு நாள் தன் பிதா தன்னிடத்தில் சொன்ன ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படின அந்த குடும்பம் தேவாலயத்துல தேவ மனிதன் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது என்று சொல்லி செய்கிற ஒரு செய்கைக்கு கீழ்ப்படுகிற குடும்பத்தை பாருங்க. அல்லேலூயா. இந்த குடும்பத்தோட பேர் என்ன? ரேகாபியருடைய குடும்பம். என்ன சொல்றாங்க? நாங்க குடிக்கிறது இல்லை. அடுத்த வசனம் கீழே சொல்ல பாருங்க, 8. யாருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறாங்க? அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பம் பார்த்தீங்களா? அல்லேலூயா. அவங்க அப்பா இல்லை, அவங்க கீழ்ப்படின்னு அவசியம் கிடையாது. நடக்கிறது எங்க? ஆலயத்துல. செய்யறது யாரு? முன்னாடி நின்று நடத்துறது யாரு? தேவ ஊழியக்காரர். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய தீர்க்கதரிசியான எரேமியா யாரு சொன்னான்னு சொல்லி செய்யறாரு. அவரு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாச்சு, கர்த்தர் இதை செய்ய சொல்றாரு. ஆனாலும் கர்த்தருக்கு முன்பாக தான் பெற்றோர்களுக்கு தான் பண்ணி கொடுத்த, நான் கீழ்ப்படிவேன் என்று ஆணையிட்டு சொன்ன அந்த வார்த்தைக்கு அவங்க என்ன கீழ்ப்படுகிறாங்க? அல்லேலூயா. கீழ்ப்படுகிறாங்களா? அல்லேலூயா. இந்த ஒபீடியன்ஸ் இன்னைக்கு நம்ம குடும்பத்துல இருக்கா? ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்குல்ல? அல்லேலூயா. என்னைக்கோ ஒரு நாள், அன்னைக்கு அந்த தகப்பன் கூட இல்லை. யோனதாப் அப்படின்றது அந்த குடும்பத்தோட தகப்பன். அந்த தகப்பன் யாருன்றது கொஞ்சம் நான் காட்டி கொடுக்குறேன். யோனதாப் யாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சாமுவேல், அதாவது முதலாம் சாமுவேல் 1 சாமுவேல் 15:6 எடுங்களேன். இந்த வம்சத்துல வந்த இந்த கேனியர் யாருன்னா, சவுல் வந்து எங்க போறாரு? அமலேக்கியர் எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ற மாதிரி சாமுவேல் வந்து இப்ப தீர்க்க சொல்லிட்டார் சவுல்ட்ட, நீ போய் எல்லாத்தையும் பிடிச்சு குழந்தைகள் அணி எல்லாம் விலங்கு எதையும் ஒண்ணு மிச்சம் வைக்காம இது பண்ணணும். ஆனா அங்க இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை பார்த்து சவுல் சொல்றான், யார? கேனியர். அந்த ஜெனரேஷன்ல வந்தவன் தான் யாரு அப்படின்னா யோனதாப். இது இன்னும் அதிகமா படிக்கணும்னா 2 Kings, அதாவது 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 15-16 எடுத்தீங்கன்னா, ரெண்டு ராஜாக்கள் 10வது அதிகாரம் 15-16 15. யாரு? ஓகே. யெகூவோட காலத்துல இது நடக்குது. அல்லேலூயா. ரேகாபின் குமாரனாகிய சந்தித்து அவனை உபசரித்து ரதத்தின் மேல் ஒரு ராஜா கனம் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவன் தான் யாரு? இந்த யோனதாப். வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த காலத்துல யெகூவோட காலத்துல யெகூ வந்து என்ன பண்றான்? ஆகாப்பை கொன்று அவனுக்கு இருந்த 70 குமாரர்களையும் கொல்றதுக்கு நிருபணங்களை அனுப்பி அவங்களுடைய எல்லா தலைகளையும் கொண்டு வர சொல்லி அதை காட்சிப்படுத்தினவன். அடுத்து அவன் சமாரியாவுக்கு போகிற வழியில பாக்குறது தான் யார்? இந்த மனுஷனாகிய யோனதாப். ஒரு ஆக்ரோஷமா, ஒரு அரசு என்னுடைய ஆட்சி கையில கிடைச்சிருச்சுன்ற நேரத்துல போயிட்டு இருக்கவன் வெறியோட போயிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் எதிர்பட்டவன் யார் அப்படின்னா யோனதாப். ஆனா யோனதாப்பை குறித்து வேதம் என்ன சொல்றது அப்படின்னா, அவன் வாழ்ந்த காலத்தில் அவன் பக்தி உள்ளவனாயும் ஞானம், தெய்வ ஞானம் பெற்றவனுமாய் இருந்தான். அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு அவனோட ஜெனரேஷனுக்கு இதை கடத்த முடிஞ்சு. அல்லேலூயா.
இன்னைக்கு ரேகாபியோட குடும்பம் நம்ம இப்ப படிச்சோம், எரேமியால 35 நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அந்த குடும்பம் இன்னைக்கு கீழ்ப்படியுது. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியுதுன்னா என்ன அர்த்தம்? தகப்பன் தேவனுக்கு உத்தமனாய், ஞானம் உள்ளவனாய், தேவனிடத்திலிருந்து பெற்ற கற்பனைகளையும் கட்டளைகளையும் தன்னுடைய பாரம்பரியத்துக்கு, தன் குடும்பத்திற்கு கடத்துகிறவனுமாய் இருந்தான். அல்லேலூயா. அந்த எகு தன் ரதத்துல கை கொடுத்து, உன் இருதயம் என் இருதயத்தோடு வா, என்னோட ரதத்தில் ஏறு. ராஜா ரதத்தில் ஏத்துறாருன்னா, ஒரு பிரைம் மினிஸ்டர் கார்ல போறாரு, அம்மா நீங்க வாங்க, என் கூட வாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய மரியாதை நமக்கு. அல்லேலூயா. ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டர் அந்த மாதிரி. அதே மாதிரி அந்த காலத்துல எகுன்றது ராஜா, அவனோட ரதத்துல நீ வாப்பா அப்படின்னு ஏத்துக்கிற அளவுக்கு அவன் பேர் தேவ பக்தி, தேவ ஞானம், தேவ கிருபையில நிறைந்தவன். ஆனா தேவன் மேல கொண்ட திட்டங்களையும், தேவனுடைய தயவையும், தேவனுடைய பரிணாமங்களையும் தன்னுடைய குடும்பத்துக்கு கடத்தினான். அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு எரேமியா 35 நம்ம வாசிக்கிறோம். ரேகாபியோட குடும்பம், தேவனுடைய மனிதன், தீர்க்கதரிசியாகிய எரேமியா வந்து சொல்றான், ஆலயத்துல கூப்பிடுறான், ஹை பிளேஸ், ஒரு பெரிய உபசரிப்பு. யாருக்கு அந்த ராஜ மரியாதை, யாருக்கு அந்த கணம் கிடைச்சிடாது அவன் சீக்கிரத்துல. ஒரு கடவுளோட வேலை பார்க்கிற தீர்க்கதரிசி கூப்பிட்டு ஆலயத்துல உட்கார்ந்து திராட்சை ரசத்தெல்லாம் நிரப்பி சாப்பிடுங்க அப்படின்றாங்க. ஆனா சொல்றாங்க, இல்ல அப்படி இல்லை தேவ மனிதனே, நாங்க எங்கள் பிதா எங்களுக்கு இதை ஆணையிட்டு கொடுத்திருக்கிறோம், அவருடைய வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படியோம். அல்லேலூயா. இன்னைக்கு பெற்றோர்களாகிய நம்ம எல்லாருக்குமே குழந்தைகள் உண்டு. இந்த வேத வசனத்தை கடத்துறோமா? தேவனுக்கு கீழ்ப்படுகின்ற அறிவை கடத்துறோமா? அல்லேலூயா. தேவ வசனத்துக்கு அவர்களை நடுநடுங்க வைக்கிறோமா? இதன் மூலமாக தான் நம்ம வெற்றி அடைய முடியும். அல்லேலூயா. நமக்கு இன்னைக்கு தேவன் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, உங்களை என்னைய குடும்பமாய் பூலோகத்தில் அவருடைய ரெப்ரசன்டேட்டிவா அழைத்தது நோக்கம் என்ன அப்படின்னா, இவர்கள் என்னுடைய ஸ்துதியை சொல்லி வருவார்கள், என்னுடைய சத்தத்தை, என்னுடைய சத்தியத்தை தன் தலைமுறையாக கடத்துவார்கள். ஆபிரகாமை பத்தி ஆண்டவர் அழகா சாட்சி கொடுப்பாரு. ஆபிரகாம் எடுங்க, ஜெனிசிஸ் ஆதியாகமம் 18:19. யார் சாட்சி சொல்றா? யார் சொல்றா? ஆண்டவர் சொல்றார். ஆபிரகாம் என்ன பண்ணுவான்? தன் சொன்னதை தன் பிள்ளைகளுக்கு அறிந்திருக்கிறேன் என்று சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவன் ஒரு மனிதனை குறித்து சாட்சி சொல்றதுன்னா சாதாரண சாட்சியா? அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. எத்தனை பேர் நம்மளுடைய சபையோட நம்மளுடைய அப்போஸ்தலர் ஜான் பாஸ்டர் வந்து ஒவ்வொரு வாரமும் தோறா ஃப்ரைடே ஆனா சபாத் நடக்கும். எத்தனை பேர் பார்க்குறீங்க? உங்களுக்கு போகிறதுக்கு சான்சஸ் கம்மி, இங்கேருந்து அவ்வளோ தூரம் போக முடியாது. ஆன்லைனில் எத்தனை பேர் பார்க்குறீங்க? அந்த மெசேஜ் எத்தனை பேர் கேட்டு பயனடுறீங்க? அல்லேலூயா. தோரான்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் 5 புத்தகங்கள், 5 ஆகமங்கள். ஓகே, அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். நம்மளுடைய தேவனுடைய எல்லாம் இட்ஸ் மாஸ்டர் பிளான், ப்ளூ பிரிண்ட். உங்கள் ப்ளூ பிரிண்ட் இதுதான். இன்னைக்கு அதை கற்றுக் கொடுக்குறதுக்கு அவங்க பிரயாசப்பட்டு ஒவ்வொரு வாரமும் கடத்துறாங்க. நான் தேவனுடைய சமூகத்தில் இங்கே நின்று சொல்கிறேன், பெருமைக்காக சொல்கிறேன். ஒவ்வொரு வாரமும் நாங்கள் குடும்பமாக அந்த தோரா போர்ஷனை ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சுட்டு அந்த தோரா போர்ஷனை நாங்கள் மெடிடேட் பண்ணுவோம். இதுவரை நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. என்ன உயர்த்தின தேவன், அதே தேவனை தான் நீங்களும் ஆராதிக்கிறீங்க, அதே தேவனை தான் நம்ம எல்லாரும் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவருக்காக யார் பக்தி வைராக்கிய பாராட்டுறீங்களோ, அவருக்காக யார் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோமோ, இது என் தலைமுறை, இது என் தலைமுறையை உபயோகப்படுத்தக்கூடிய விஷயம், இது என் தலைமுறையை காக்கக்கூடிய விஷயம். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொத்து வாங்குறோம், இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு ப்ராப்பர்ட்டி சேர்த்து வைக்கணும்னு யோசிக்கிறோம். அதுவா முக்கியம்? அழிந்து போகக்கூடிய பொருட்கள் மேல் நம்மளுடைய ஆசையை செலுத்துவோமானால் என்றென்று நித்திய ஜீவனில் அவரோடு இருக்கக்கூடிய இந்த பரலோகத்தின் வாய்ப்பை நம்ம இழந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்கு கடத்தக்கூடியது எது? இந்த வேத வசனம். அல்லேலூயா. அழகா கேளுங்க. ஒவ்வொரு வாரமும் உங்களால் முடியலன்னா இதுவரையில் நீங்க எப்படியும் ஒரு முயற்சி எடுங்க. நீங்க லைவா பார்க்க முடியலனாலும் ரெக்கார்டட் வந்து யூடியூப்ல இப்ப டெக்னாலஜி நல்லா இருக்கு, அதை கேட்டு குடும்பமா அந்த வாரத்துக்குரிய தோரா போர்ஷன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்க தலைமுறைக்காகும்.
அல்லேலூயா. ஏன்னா தேவன் கொடுத்தது, தேவ மனிதர்கள் மூலமாக இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் தேவ ஆவியானவரால் தேவ மனிதர்களை கொண்டு எழுதப்பட்ட வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. எதையுமே அவ்வளவு சாதாரணமா எடுக்க முடியாது. அல்லேலூயா. இதை நீங்க ரீட் பண்ணி குடும்பமா உட்கார்ந்து மெடிடேட் பண்ணும்போது அது உங்க வாழ்க்கையில ஜீவனை கொண்டு வரும். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கொண்டு வரும். அல்லேலூயா. உங்க குடும்பத்துல மாற்றத்தை எதிர்பார்ப்பீங்க. அப்படித்தான் நீங்க குடும்பத்துல மாற்றத்தை கொண்டு வர முடியும். என் பையன் நான் சொல்றது கேட்கறதே இல்லைங்க, என் பிள்ளை நான் சொல்றது கேட்கறதே இல்லைங்க. நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கு படிக்கிறோம் எரேமியா 35 நம்ம படிச்ச அந்த ரேகாபியர் யோனதாப் என்ற ஒரு தகப்பன் ஒரு தீர்மானம் பண்ணான். என் பிள்ளைகளுக்கு என் பாரம்பரியத்துக்கு நான் சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். அவங்க சொல்லிக் கொடுத்த அந்த படிச்சமே கட்டாத வீடு, கட்டாத அதெல்லாம் என்ன அப்படின்னா நசரேய விரதம், இயேசு கிறிஸ்துவோட வழியில போறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தது சொத்து வாங்குறதுக்கோ இந்த உலகத்தை முழுவதையும் வந்து தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வர்றது இல்லை. மனித குலத்தை விடுவித்து பரலோகத்தில் இருக்கக்கூடிய தன் பிதாவின் வாசஸ்தலங்கள்ல நமக்காக ஆயத்தம் பண்ணக்கூடிய அந்த வீட்டுக்கு நம்ம போறதுக்காக அவர் தன்னுடைய ஜீவனை இருந்து போனார். அல்லேலூயா. அவருடைய பிள்ளையா இருக்க நாம, அவர் ஆராதிக்கிற நாம இந்த பூலோக வாழ்க்கையில இந்த பூலோகத்து காரியத்து மேலேயே நம்ம நாட்டம் இருக்குன்னா, எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், கார் வேணும், எல்லாம் கொடுப்பாரு. எல்லாத்துக்கும் மேல ரேகாபியரோட குடும்பத்தை போல அந்த யோனதாப் என்ற ஒரு தகப்பன் அவன் முடிவெடுத்தான். என் குடும்பத்துக்கு தேவை, என் தலைமுறைக்கு தேவை கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய வாழ்க்கை, கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? எத்தனை பேர் தீர்மானம் எடுப்பீங்க? என் பிள்ளைங்களுக்கு, என் தலைமுறைக்கு நான் சொத்து சேர்க்கிறனோ, நான் பணத்தை சம்பாதிச்சு வைக்கிறனோ, அது முக்கியம் இல்லை. இந்த வார்த்தையை நான் கடத்தணும். கர்த்தருக்கு அவர்களை கீழ்ப்படிய வைக்கணும். கர்த்தருடைய சமூகத்துல அவங்களை கொண்டு வந்து நிற்க வைக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவங்களை நடுநடுங்க வைக்கணும். அல்லேலூயா. அதுதான் முக்கியம். அது முடிப்போமா? 35 அப்படியே எரேமியா 35 அப்படியே கை வச்சுக்கோங்க. அப்படியே போங்க. கர்த்தர் பேசுறாரா? எத்தனை பேர் பிரயோஜனமா இருக்கா? அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? 13 பக்கம். இஸ்ரவேலின் கர்த்தர் உரைக்கிறது, எருசலேமின் குடிகளை நோக்கி, நீங்கள் என் வார்த்தைகளை கேட்டு புத்தியை ஏற்றுக்கொள்கிறது இல்லையோ? கர்த்தருடைய ஆதங்கத்தை பார்த்தீங்களா? அல்லேலூயா. இந்த வசனத்தை படிக்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? கர்த்தருடைய மன குமுறல் தெரியுது. இங்க இருக்க ஒரு குடும்பத்தை பாரு. எரேமியா தன்னுடைய முன்னோர் அங்கே யோனதாப் சொன்னதை இன்னும் கீழ்ப்படுகிறாங்க. அல்லேலூயா. ஆனா இந்த யூத ஜனங்களோ என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு உங்க தகப்பன்மார் பிள்ளைகளுக்கு சொல்றேன், உங்க அப்பா அம்மா கஷ்டப்படுறதை பார்க்கறது உங்களுக்கு நல்லா இருக்குமா? எத்தனை பிள்ளைகள் பெற்றோர்களை அள வச்சு பார்க்கறது ஆனந்தம் நினைக்கிறீங்க? அது நல்லது இல்லை. அல்லேலூயா. அதே மாதிரிதான் பரலோகத்தின் தேவனாய கர்த்தருடைய மனத்தின் குமுறல், என் பிள்ளைகளே எனக்கு ஏப்பா கீழ்ப்படிய மாட்டீங்க? சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய அவர் சொல்றார். யாரு? சர்வத்தை படைத்த தேவன். அவருடைய இருதயம் குமுறுது, அவருடைய மனம் கஷ்டப்படுது. அல்லேலூயா. படிப்போம். ராட்சசம் புரியாதபடிக்கு ரேகாபின் குமாரனாகிய யோனதாப் தன் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் கைக்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் இந்நாள் மட்டும் அதை புரியாமல் தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். அந்த தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆண்டவரே இறங்கி வந்து சாட்சி கொடுக்கிறார். யாருக்கு? ரேகாபியரோட குடும்பத்திற்கு. ஒரு யூத ஜனங்களுக்கு, மற்ற ஜனங்களுக்கு முன்பாக இந்த குடும்பத்தை நிறுத்தி ஆண்டவர் என்ன சொல்றாரு? சாட்சி கொடுக்கிறாரு. அவங்கள பாத்தீங்களாப்பா? அந்த குடும்பத்தை பாத்தீங்களா? என் ஆலயத்துக்கு என் தாசன் மூலமாக நான் கொண்டு வந்து ராஜ மரியாதை கொடுத்து ஆலயத்துல திராட்சை ரசம் எல்லாம் வச்சு பரிமாறி குடின்னு சொன்னாலும் தன் தகப்பன் சொன்ன வார்த்தைக்கு
இந்நாள் வரையிலும் கீழ்ப்படுகிறாங்க. இன்னைக்கு நம்ம குடும்பத்தை பார்த்து அது சர்வ வல்லமை உள்ள தெய்வம் சாட்சி சொல்ல முடியுமா? இந்த மாதிரி சாட்சி சொல்ல முடியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குடும்பத்தை வச்சு ஒரு முழு யூத தேசத்துக்கும் அவர் சாட்சி சொல்றார். அல்லேலூயா. அதே மாதிரி தான் இந்த சாட்சி உள்ள ரேகாபியருடைய குடும்பம் மாதிரி தான் நீங்களும் நானும் சாட்சியாக இருக்கும் வாழத்தான் அழைக்கப்பட்டிருக்கோம். ஒரு கீழ்ப்படிவோம். தன்னுடைய தகப்பனாகி யோனதாப் சொன்ன ஒரு வார்த்தை, திராட்சரசம் பிடிக்காதீங்க, உங்களுக்கு வீடு வேண்டாம், உங்களுக்கு தோட்டம் வேண்டாம், தேவன் உங்களுக்கு அடைக்கலமா இருக்கும். அதான் வேதவசனம் சொல்லிக் கொடுக்குது. தேவன் மட்டும்தான் நமக்கு. இந்த அழியிற பொருட்கள் எல்லாம் ஒரு நாள் அக்கினிக்கு இரையாக்கப்பட்டு இருக்கிறது. அதுக்கெல்லாம் நான் போக விரும்பலாம். அப்படியே டாபிக் மாறிடும். இங்க இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு நாள் அழிந்து போகும். எல்லாமே ஒரு நாள் அக்கினிக்கு இரையாக்கப்படும். நம்மளுடைய விசுவாசமானது சோதிக்கப்படும். எதை கொண்டு போய் நிப்பாட்டுவோம் நம்ம தேவனுக்கு முன்பாக? உங்க தலைமுறையை குறித்து ஆண்டவர் கேட்கும்போது பாரப்பட்டு கேட்பார். அல்லேலூயா. என்னுடைய சத்தியத்தை ஏன் பாவம் பிள்ளைகளுக்கு நீ சொல்லிக் கொடுக்க? என்னுடைய கட்டளைகளுக்கு உன் பிள்ளைகளை ஏன் நீ பழக்க வைக்கல? இன்னைக்கு இந்த ரேகாபியரோட குடும்பத்தை பார்க்கிறோம். தன்னுடைய தகப்பன் சொன்ன ஒரு வார்த்தையை கீழ்ப்படிந்து அதுக்கு கனத்தை எங்க கொடுக்கிறார் ஆண்டவர். எத்தனை வருஷம் அவங்க கடைப்பிடிச்சாங்க நமக்கு தெரியல. ஆனாலும் தேவனுக்காக நின்ற ஒரு குடும்பத்தை தேவன் கனப்படுத்தாமல் விட்டதில்லை. அல்லேலூயா. நீங்களும் எவ்வளவு தூரம் வைராக்கியம் பாராட்டுறீங்களோ, எவ்வளவு தூரம் தேவனுக்காக நிக்கிறீங்களோ, எனக்கு உரிய சபையில் அங்கீகாரம் கிடைக்குதோ கிடைக்கலையோ டசன்ட் மேட்டர், அது முக்கியம் இல்லை. ஆனால் தேவன் ஒரு வேலை, ஏற்ற வேலை, ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கணும். அல்லேலூயா. அடங்கி இருப்போமானால் ரேகாபியருடைய குடும்பத்தில் ஆண்டவர் கொண்டு வந்து வைக்கிறாரு. முழு யூத தேசம் யூத ஜனங்களுக்கு முன்னாடி இவங்களை கொண்டு வந்து நிறுத்தி லுக்கட்டர் அவங்கள பாருங்க. இன்னைக்கு பரலோகம் நம்ம குடும்பத்தை பார்த்து அந்த மாதிரி சொல்ல முடியுமா? அல்லேலூயா. உங்க குடும்பத்தை என் குடும்பத்தையும் பார்த்து பரலோகம் சொல்ல உலகத்துக்கு பாரு. ஜோஷுவோட குடும்பத்தை பாரு, பாஸ்டர் ஆண்ட்ரோட குடும்பத்தை பாரு. இன்னைக்கு ஐயா அவங்கெல்லாம் வந்து பாரம்பரியம். இன்னைக்கு எனக்கெல்லாம் இந்த மாதிரி தகப்படலைன்றது எப்பயோ வருத்தம். என் தகப்பன்லாம் ரசிக்க இயேசுவை அறிஞ்சு கொண்டு ஆனால் மறைச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஆவிக்குரிய சபை ஆவிக்குரிய குடும்பம்லாம் நான் கிடையாது. இன்னைக்கு அவங்க வளர்த்ததுனால தான் அவங்களாம் நிற்க முடியுது. நம்ம தலைமுறையை நம்ம தான் பொறுப்படுத்தணும். சாக்கு போக்கு சொல்ல முடியாது. அதனால தான் நான் தலையெடுத்தேன். என் குடும்பத்தை என் தலைமுறைக்கு நான் நிற்கிறேன். ஏன் உங்களால் நிற்க முடியுமா? நிற்க முடியாதா? உறுதி எடுக்க முடியுமா? எடுக்க முடியாதா? இன்னிலிருந்து ஒரு பொருத்தனை பண்ணி பாருங்களேன். என் தேவனுக்காக பக்தி வராக்கி நான் பாராட்டுவேன். இன்னைக்கு வெளியில இருக்க ஜனங்கள் தங்களுடைய உடம்பை கீறி கொண்டு உயிரற்ற ஒரு பொருளுக்காக அது திருப்பி எது செய்யன்றது கூட தெரியும் அவங்களுக்கு. இருந்தாலும் ஏதோ ஒரு சக்தி அவங்களை பிடிச்சு அதை இழுத்துட்டு போகுது. பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஜனங்களை அவங்க தங்க உடம்பை கீழே அப்படிலாம் நம்ம ஆண்டவர் சொல்லலைங்க. அப்படிலாம் அவர் சொல்லலை. என் சத்தத்துக்கு என் சத்தியத்துக்கு கீழ்ப்படி. அல்லேலூயா. முடிப்போமா? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கொண்டே இருந்தோம், எனக்கு கீழ்ப்படியாமல் போனீர்கள். நீங்கள் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்களை பின்பற்றாமல் அவனவன் தன் கொள்ளாத வழியை விட்டு திரும்பி உங்கள் நடக்கையை சீர்திருத்துங்கள். அப்பொழுது உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த தேசத்திலே குடியிருப்பீர்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசியாகிய என் ஊழியக்காரரை எல்லாம் நான் உங்களிடத்தில் ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தோம். நீங்கள் உங்கள் செவியை சாயாமலும் எனக்கு கீழ்ப்படியாமலும் போனீர்கள். What a pathetic situation. என்ன ஒரு எப்படி சொல்றது, ஒரு மோசமான சூழ்நிலை. சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்றாரு, இத்தனை பேர் அனுப்புறேன், நீங்க திருந்தணும், நீ நல்லா இருக்கணும், நீ நல்லபடியாக வாழணும், நீ என்னுடைய திட்டத்துக்குள்ள இருக்கணும், உன்னை நான் உயர்த்தணும் அப்படின்னு அவரும் போராடுறாரு. சத்தத்தை அனுப்புறாரு. சபையில் வீட்டு கூட்டங்கள் அரேஞ்ச் பண்ணப்படுது, ஒழுங்குகள் நடக்குது. ஆனால் நம்மளும் இதெல்லாம் விட்டுட்டு எதுக்கோ நம்மளுடைய நேரத்தை செலவழித்து கொண்டு இன்னைக்கு ஒரு நாள் நான் போகாமல் இருந்தா என்ன? ஆனால் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இழக்கிறது யார்? நாம தான். அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும். இன்னைக்கு ஆவிக்குரிய தகப்பன்மார்களாக இவங்க
நமக்காக ஒவ்வொரு நாளும் அரேஞ்ச் பண்ணக்கூடிய மீட்டிங் ஒரு தனித்துவம் வாய்ந்தது. அதுல தேவனுடைய சத்தம் வெளிப்படும், தேவனுடைய வார்த்தை வெளிப்படும், தேவ பிரசன்னம். நீங்க எங்கெங்கேயோ போய் எங்கேயோ எதிர்பார்க்காத முடிவுகளுக்கு இங்க உங்களுக்கு முடிவு கிடைக்கும். அதை நான் உறுதியா சொல்ல முடியும். அல்லேலூயா. இங்க நடக்கிற ஒவ்வொரு மீட்டிங் இம்பார்ட்டன்ட், இங்க பேசப்படுற ஒவ்வொரு சத்தியமும் இம்பார்ட்டன்ட். இது உங்களுக்காக தேவன் கொண்டு வர உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் மூலமாக அவர் இருதயத்தில் போடப்பட்ட வார்த்தை. அல்லேலூயா. எரேமியாவை கொண்டு ஆண்டவர் சொல்றாரு, எத்தனை பேரப்பா நான் உங்களுக்கு அனுப்புவேன், எப்பா யாருமே கீழ்ப்படிய மாட்டீங்க, உங்களை உயர்த்தி பார்க்கறதா என்னுடைய ஆசை, உங்களை நல்லா வச்சு பார்க்கறதா என்னுடைய நோக்கம், ஏன் கீழ்ப்படியாம போறீங்க? அல்லேலூயா. அவன் இருதயத்தோட குமுறலை படிக்க முடியுதா? அல்லேலூயா. ரேகாபின் குமாரனாகிய யோனதாபின் புத்திரர் தங்கள் தகப்பன் தங்களுக்கு கட்டளையிட்ட கற்பனைகளை கைக்கொண்டிருக்கும் போது இந்த ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படியாமல் போனபடினாலும். அல்லேலூயா. திரும்ப திரும்ப சொல்றாரா? சாட்சி சொல்றாரா? அந்த குடும்பத்தை பத்தி உயர்த்து சொல்லிட்டே இருக்காரா? பாத்தியா, இந்த குடும்பத்தை பாத்தியா, அவங்க கீழ்ப்படுகிறாங்க, அவங்க தகப்ப சொன்னதுக்கு கீழ்ப்படுகிறாங்க. சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய நான் சொல்றதுக்கு நீங்க கீழ்ப்படியாம போயிட்டீங்களே சொல்றாரு. இதோ நான் அவர்களிடத்தில் பேசியும் கேளாமலும் நான் அவர்களை நோக்கி கூப்பிட்டும் அவர்கள் மறு உத்தரவு தொடாமலும் போனபடினாலும் யூதாவின் மேலும் எருசலேமின் குடிகள் எல்லோரின் மேலும் நான் அவர்களுக்கு விரோதமாக சொன்ன எல்லா தீங்கையும் வரப்படுவேன் என்று இஸ்ரவேலின் தேவன் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் பார்க்கிறாரு, அப்பா உன் பக்கம் நான் எத்தனை பேர் தான் அனுப்புறது, உன் கூட நான் எத்தனை தடவை தான் பேசுறது, ஏன் ஒரு முயற்சி எடுக்க மாட்டேற, ஏன் என் சமூகத்துக்கு ஓடி வர மாட்டேற? உனக்கு பிரச்சனைகள் இருக்கு, உனக்கு போராட்டங்கள் இருக்கு, நீ மனிதர்களை நாடி நாடி ஓடிக்கொண்டே இருக்கிற. நீ எந்த மனுஷன்ட்ட போனா தீர்வு கிடைச்சிரும், நான் அவங்கள போய் பார்த்தா தீர்வு கிடைச்சிரும், நான் இந்த இடத்துக்கு போனா எனக்கு ஒரு வழி பிறந்துரும். இப்படித்தான் நம்ம ஓடுறமே ஒழிய ஆண்டவருடைய குமுறல், ஆண்டவருடைய மனதின் அங்கலாய்ப்பு எப்படி இருக்குன்னா, என் சமூகத்துல ஏன்பா வர மாட்டேற, ஏன் சமூகத்துக்கு ஏன் வர மாட்டேற, ஏன் சபைக்கு வந்து வார்த்தையை கேட்க மாட்டேற, ஏன் சபையில வந்து நீங்க மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணும்போது இங்க இருக்காம வேற எங்கேயோ போயிட்டு இருக்க, என் சமூகத்துக்கு ஓடிவா, என் சமூகத்துக்கு ஓடிவா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறாரா? அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய குமுறல் அவர்களுக்கு சாபத்தை வருவித்தது, கீழ்ப்படியாமை. ஆண்டவர் அனுபவிக்கக்கூடிய ஒரு காரியங்க கீழ்ப்படியாமை. நம்ம பிள்ளைங்க நமக்கு கீழ்ப்படியலன்னா எவ்வளவு கஷ்டப்படுறோம் பேரண்ட்ஸா இருக்க நம்ம. நான் பெத்த பிள்ளை எனக்கு கீழ்ப்படிய மாட்டேது இல்லையா? ஆண்டவருடைய பிள்ளையாகிய நாம நமக்காக 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் இன்னுயிரை அந்த தந்தைக்கு நம்ம கீழ்ப்படியாம எப்படிங்க போறது? நம்மள ஒரு ரோல் மாடலா இருக்கணும், பெற்றோர்களாகிய நம்மள ரோல் மாடலா இருக்கணும். நம்ம கீழ்ப்படியும் போது, அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, அவருடைய வசனத்துக்கு நம்ம நடுங்கும் போது, நம்மளை பார்க்கிற நம்ம பிள்ளை கண்டிப்பா கீழ்ப்படிவோம். நம்ம எதிர்பார்க்காம நம்ம செய்யாத ஒரு காரியத்தை, நம்ம நடக்காத கார்த்திக் ஒரு காரியத்தை பிள்ளைகிட்ட போய் படுறா செய்டா இப்படி செய்வோம். எத்தனை பேரண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வார்த்தை மூலமாக நான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு என் குடும்பத்தை நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறேன். அல்லேலூயா. தேவனுடைய சத்தத்தை கேட்ட நான் தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ரேகாவோட குடும்பத்துக்கு கிடந்த பிளஸிங் என்ன வந்துச்சு? 35 முடிங்க. ஆண்டவர் அவ்வளவு கோவப்பட்டாரு. சாரி சிஸ்டர், ஆண்டவர் அவ்வளவு கோவப்படுறாரு, வார்த்தை அவங்களுக்கு சாபமா கொடுக்குறாரு. எங்க வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியல, இது உன் மேல நடக்கும். அந்த சூழ்நிலையிலும் தன்னை கனப்படுத்தின ஒரு குடும்பத்தை அவர் மறக்கல. அவ்வளவு ஒரு கோபமான சூழ்நிலையிலும் தனக்காக நின்ற ஒரு குடும்பத்தை அவர் மறக்கல. அல்லேலூயா. படிப்போம். நோக்கி எல்லாரும் படிப்போமா? நிற்கத்தக்க புருஷன் குமாரனாகி யோனதாபுக்கு இல்லாமல் போவதில்லை என்று அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வார்த்தையை எத்தனை பேர் சொந்தமாக்கி கொள்ள முடியும்? ஒரு தீர்மானம் தான். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு தீர்மானம் தான். ஆண்டவர் எதிர்பார்த்தது என்ன? ரேகாபியோட குடும்பத்தில் அவங்க வந்து பணத்தை பண்ணுவாங்க, எனக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு அதை எடுத்து போடுங்க, சபைக்கு இதை கட்டி கொடுங்க, அப்படிலாம் இதை கேட்கல. அவர் எதிர்பார்த்தது ஒன்னே ஒன்று தான், அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சாங்க.
தந்தை யோனதாப் சொன்ன ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பயபக்தியா இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? எதிர்த்து இல்லாம ரேகாபின் சகல நாட்களையும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவன், அண்ட சராசரங்களை படைத்த தேவன், the God one who has created the whole universe, now witnessing. அவர் சாட்சி சொல்றாரு, இந்த குடும்பத்துல இருந்து எனக்கு முன்னாடி நிற்கத்தக்க புருஷன் இல்லாமல் போவதில்லை. யாருக்கு அடுத்து இந்த ஆசீர்வாதம் வருதுன்னா தாவீதை பார்த்து சொல்லுவாரு, தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன். ஏன்? கீழ்ப்படிஞ்சான். ஒபீடியன்ஸ். அல்லேலூயா. வசனங்களை கை கொண்டான். எந்த சூழ்நிலையில இருந்தாலும், தாவீதை கேட்டாலும், வனாந்தரமா இருந்தாலும், ராஜ்ய அரண்மனையில இருந்தாலும், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை, தேவனுடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய கணத்துல அவன் நின்றான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, உன்னுடைய ராஜ்யத்துல எப்பயுமே ஒரு சந்ததி, ஒரு ஆள் இந்த ராஜாவாக இருப்பான். அதே மாதிரிதான் இந்த ரேகாவோட குடும்பத்துக்கு ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு முன்பாக போவது இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கறது ஒண்ணே ஒண்ணுதான். நான் முடிக்க போறேன், அவ்வளவுதான். அல்லேலூயா. அல்லேலூயா. Obedience. Obedience is the key. Hallelujah. கீழ்ப்படிதல். பரலோகம் தனக்காக தன்னுடைய பிதாவுடைய வார்த்தையை கனம் பண்ணின, யோனதாவுடைய வார்த்தையை கனம் பண்ணின ரேகாபியருடைய குடும்பத்திற்கு ஆண்டவர் முழு யூத தேசத்திற்கும் முழு யூத ஜனங்களுக்கும் முன்பாக நின்று கொண்டு சாட்சி சொல்றார், எனக்கு முன்பாக இல்லாமல் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்றார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்ட நாம இன்னைக்கு அப்படியே எல்லாம் எழுந்து முடிக்கணும். ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியே முடிஞ்ச முழங்கால் படிக்கு. Hallelujah. Hallelujah.